நன்றி. அடுத்த நமது பேச்சாளராக விமர்சகராக இங்கே வரக்கூடியவர் நல்ல கவிஞர், நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, அமுதகவி மாவு ஞானவடிவேல் ஐயா அவர்கள். அவருக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. அறிமுகம் தேவையில்லாத ஒரு முகம் என்றால் அது நம்முடைய அமுதகவி ஞானவடிவேல் என்று ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை, எளிதில் எல்லாருக்கும் தெரியும். காரணம், தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் நிறுவனராக இதுவரை 120 நிகழ்ச்சிகள் இணையத்தில் அவர் தந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு இலக்கியங்கள், இதிகாசங்கள், சிற்றிலக்கியங்கள், இப்படி பெரிய தமிழ் ஆளுமைகளை கொண்டு இந்த தமிழ் பணியினை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட மாவு ஞானவடிவேல் அவர்கள் இன்று ஒரு படத்தை, அதுவும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த காலத்தில் 1970-71 இடைப்பட்ட காலத்திலே வந்த ஒரு படம் 100க்கு 100. இந்த படத்துக்கு மார்க்கு 100க்கு 100 கொடுக்கலாம். எப்படின்னா, ஒரு ஆசிரியர் வகுப்புல ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் அந்த பரீட்சை தேர்வுத்தாளருடைய விடைகளை கொடுத்துட்டே வரும்போது 100க்கு 100 விமலா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் பாலச்சந்தர் கதை, வசனம், இயக்கம் கே பாலச்சந்தர் வரும். அந்த படத்துக்குடைய டைட்டிலுக்காக இந்த சீனை வச்சிருப்பார் முதல்லயே. அதுதான் பாலச்சந்தர் டச். அதை பற்றி அவர்கள் பேச போகின்றார்கள். அவர்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்றால் அதுல வி குமார் இசை மிக அருமையாக இருக்கும். காவிய கவிஞர் வாலி அவர்கள் பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நடித்தவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாகேஷ், லக்ஷ்மி, விஜயலலிதா, ஸ்ரீவித்யா ஆகிய மிக சிறந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அதில் நடித்திருப்பார்கள். இதுல நம்முடைய ஞானவடிவேல் அவர்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே சொன்னதை போல அவர் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினை தொடர்ந்து நடத்தி வருபவர். தும்பியின் பொன்விழா மற்றும் 4ஆம் ஆண்டு விழாவினை நடத்தி அதிலே 60க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களுக்கு பட்டங்களையும் விருதுகளையும் தந்து கௌரவித்தவர். இப்படிப்பட்ட அவருடைய நூல் என்று எடுத்துக்கொண்டு போனால் மிக சிறப்பான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் படைத்துள்ள நூல்கள் என்று சொன்னால் அதிகாலை தேநீர், ஆகாய பூக்கள், இதய கடல், இப்படி அவர்களுடைய என்ற எழுத்து அவர்கள் 3 கவிதை தொகுப்புகளை மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் அதிகாலை தேநீர், கீழத்தலங்கள் ஜீவா படிப்பகம் அவருக்கு ஜீவா விருதினை தந்திருக்கின்றது அந்த நூலுக்காக. 2022 பாரதிதாசன் அமைப்பு மூலம் இவர் கண்ணதாசன் விருதினை பெற்றிருக்கின்றார்கள். 2023 நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் வெள்ளி விழாவில் இவருக்கு சாதனை சுடர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. 2024 கவிதை சிறகு அமைப்பு மூலம் கவிக்கோ விருதினை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கவி ஓவியா இலக்கிய மன்றம் இவருக்கு அமுத கவி என்ற விருதினை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது. தும்பியை போல சிறகடித்து இலக்கிய வழியிலே பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு தும்பிதான் என்னுடைய தம்பியான ஞானவடிவேல் அவர்கள். அவர் உயிர் காக்கும் மருத்துவ துறையிலே தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருந்தாலும் கூட இலக்கிய பணியின்பால் மிகுந்த நாட்டம் கொண்டு அந்த பணியினையும் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நண்பர் அமுதகவி மாவு ஞானவடிவேல் அவர்களை கருத்துரை வழங்க இயக்குனர் சிவம் எடுத்த 100க்கு 100 என்ற படத்தினை பற்றிய விமர்சனத்தை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அருமை. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய பிதாமகர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய இசை குயில்கள் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய இணைய அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்கிற குமாம்பா கபிலன் அவர்களே, நிகழ்ச்சியில் நிறைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் ஐயா கேஜிஆர் உட்பட்ட பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கிடைத்ததை நினைத்து நான் உண்மையில் அகமகிழ்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் வழங்கினார்கள். அதை குறித்து விமர்சனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். சில தேர்வு எழுத போகிற பொழுது படிக்காத மாணவர்கள் கூட சில சமயம் 50-60 மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள்.
எப்படி என்று சொன்னால், சில கேள்விகளுக்கு பதில் பின்னாடி உள்ள கேள்வியிலே இருக்கும். முதல் கேள்வியினுடைய பதில் 4வது கேள்வியாகவே வந்திருக்கும். அதை பார்த்தே நம்ம முதல் கேள்வியினுடைய பதிலை தெரிந்து கொண்டு போட்டு விட்டால் அப்படி ஒரு 50-60 மதிப்பெண்களை பெற்று பாஸ் ஆகி விடலாம். அது போல இந்த 100க்கு 100 என்கிற திரைப்படத்தை குறித்து அறிமுகம் செய்த ஐயா கூமாப்பா கபிலன் அவர்களே நான் தயாரித்து கொண்டு வந்த 5-6 பாயிண்ட்களை முன்னாடியே சொல்லிட்டார். அவருடைய வினாவிலிருந்தே விடையை எழுதுவது போல ஒரு நிலையில் நான் இப்பொழுது இருக்கிறேன். அந்த 100க்கு 100 உண்மையிலே ஒரு அற்புதமான திரைப்படம், ஒரு கருப்பு வெள்ளை படம். இந்த திரைப்படத்தில் எனக்கு தோன்றியது ஏனென்றால் புதிய ஒரு முயற்சியாக ஒரு அற்புதமான ஒரு கருத்திய திரைப்படம் ஒரு திரைப்படம் முதல் பகுதி. 2வது, அதுவரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நடித்துக் கொண்டிருந்த ஜெய்சங்கர் கையில துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒரு ஜேம்ஸ் பாண்டை போல் நடத்தி கொண்டிருந்த ஜெய்சங்கரை ஒரு மிகச்சிறந்த நடிகராக பரிணமிக்க செய்து அவர் ஜேம்ஸ் பாண்டாக நடிச்சதாலோ என்னமோ தெரியல, இந்த படத்திலையும் அதே கோட் சூட்டோடவே வந்து பாடம் எடுப்பார் பேராசிரியராக. அவரை பார்ப்போது நமக்கே ஆசையாக இருக்கும். அப்படி ஆசைப்படுகிற பேராசிரியர் அங்கே உள்ள மாணவிகள் அவர்கள் மேல் ஆசைப்படுவார்கள். ரொம்ப நேர்மையான ஒரு பேராசிரியர், எல்லோருமே 100க்கு 100 வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பேராசிரியர். அவருக்கு ஒரு பிறந்த நாள் வருகிற பொழுது எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் பரிசு தர வேண்டும் என்று மாணவர்கள் எல்லோரும் விரும்புவார்கள். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு நீங்க பரிசு தரணும் நினைச்சா நீங்க எல்லோரும் 100க்கு 100 வாங்க வேண்டும், அதுதான் எனக்கு நீங்கள் தருகிற பரிசு என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நேர்மையான அற்புதமான ஒரு பேராசிரியர். அவரை பார்த்தா ஆண்களுக்கே ஆசை வருகிற பொழுது அங்கே படிக்கிற பெண்களுக்கு ஆசைப்பட வராதா? ஆகவே அதிலே உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து ஆசை வந்து திடீர்னு வந்து அந்த அந்த காட்சியானது மாறுகிறது. இவருக்கு வந்து இயல்பாகவே ஒரு திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு மேல ஒரு பாலியல் புகார் வந்து விடும். இந்த காலத்துல பாலியல் புகார்னா 1000ல் 1 நம்ம தள்ளிட்டு போயிடுவோம். அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். அதுவும் கல்லூரி பேராசிரியர் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது அவரால் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சூழ்நிலை பூரா அங்கே உள்ள பியூன் வந்து இவர் கதவை சாத்தினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி பார்க்கிற பொழுது அவர் மேல் பாலியல் குற்றச்சாட்டு வந்துவிடும் ஒரு பெண்ணு மேல. உடனே அதை கொண்டு போய் ஒரு காவல் அதிகாரிகளிடம் விடுவார்கள். காவல் அதிகாரிகள் ரகசியமாக அதை விசாரிப்பார்கள். அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த வீட்டினுடைய அந்த முதலாளி, அந்த வீட்டினுடைய ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு அவருடைய பெண் மாடியில் இருப்பா, அவள்கிட்டையும் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவர் சொல்லுவா, அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. எப்படிமா சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா நான் அவரை காதலிக்கிறேன், அவர் குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு அவ ஒரு குண்டை தூக்கி போடுவா. இப்படி அந்த ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியர் மேல் 2 பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டை சொல்லுவார்கள். அடுத்து 3வது ஒரு பெண், விமலா என்று சொல்லுகிற ஒரு பெண் மேலும் ஒரு சந்தேகம், அவர் மூலமாக ஒரு சந்தேகம் வரும். இப்படி 3 பெண்களால் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பிரகாஷ் என்கிற பேராசிரியர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து எப்படி வெளியே வந்தார் என்பதுதான் இந்த கதை. ரொம்ப ஒரு நான் இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப இப்ப கூட எடுத்தா கூட அந்த படம் நல்லா 100 நாள் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு படம், நல்ல அருமையான கதை. பாலச்சந்தருடைய அந்த அதிமேதாவித்தனம், அந்த வித்தை என்னுடைய உயர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிற படங்களில் ஒரு படமாக நான் பார்க்கிறேன். ஐயா கபிலன் சொன்ன மாதிரி அந்த பாலச்சந்தர் டச் என்று சொல்வார்கள் இல்லையா, அது நிறைய இடங்கள்ல இருக்கும். இடைவேளை வருகிற பொழுது 50ன் கீழ் 100 என்று போட்டு அதைத்தான் இடைவேளையாக காண்பிப்பார். அதே மாதிரி ரொம்ப அழகா அது எப்படி அவர் நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி கட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படம் எப்படிப்பட்ட சிறந்த படம் என்பதற்கு உதாரணம் என்னன்னா, அந்த படம் நிறைய பேரால காப்பி அடிக்கப்பட்டது. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு சான்று. இதே படத்தை இந்தியில் இம்திகான் என்கிற பேர்ல அந்த வினோத் கண்ணா அவர் நடிச்சு இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது இந்தியில. அது அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டில இருந்து இந்திக்கு போன ஒரு கதை. இப்ப மிக சமீபத்தில் 2003 ஜி தொலைக்காட்சியில ஜீத் என்கிற தலைப்புல ஒரு தொடர் ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட இதே கதை. அத உடனே எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து இம்திகானை வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டாங்க. உடனே இம்திகான போய் பார்த்தா, அடே அது இம்திகான் காப்பி அடிச்சது 100க்கு 100ல இருந்து காப்பி அடிச்சிருக்காருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்ப 100க்கு 100ல இருந்து புறப்பட்டு போன கதைகள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து இந்த தமிழ்
கலை உலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பார்க்கிற பொழுது இந்த படத்தினுடைய வீச்சு, அதனுடைய பாதிப்பு, அதனுடைய அழுத்தமான ஆளுமை என்பது புலப்படுகிறது. இந்த படத்தை இயக்கியவர் பாலச்சந்தர், இசையமைப்பு வி குமார், அற்புதமான இசையமைப்பாளர். ஐயா சொன்ன மாதிரி பாடல்கள் வாலி. இந்த படத்தினுடைய நிறைய பாடல்கள் இருந்தாலும் ரொம்ப குறிப்பிடத்தக்க பாடல், இன்றைக்கும் எல்லோராலும் முணுமுணுக்கப்படுகிற பாடல் வந்து அந்த நியூ இயர் சாங். இப்போ நம்மளாம் நிறைய நியூ இயர் சாங் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும், கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, நடந்து வரும் புது வருடம் புதிய பாட்டிலே, நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டு வரும். இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அதாவது ஒரு காதலனை நோக்கி பாடுவதாகவும் இருக்கும் அந்த பாட்டு, ஒரு ஆண்டை, ஒரு பழைய ஆண்டை கடந்து புதிய ஆண்டை வரவேற்பது போலவும் துணி திரிக்கிற மாதிரி இந்த பாடலை அற்புதமாக வாலி அமைச்சிருப்பார். ஒரு நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நான் ரொம்ப படம் பார்க்கிற ஆள் கிடையாது. நான் முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த படம் சிவாஜி பார்த்தேன். சிவாஜி யாரு, ரஜினிகாந்த் நடிச்ச படம். அதுக்கப்புறம் பாகுபலி பார்த்தேன். ஒவ்வொரு படத்துக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் 4 வருடம் இடைவெளி இருக்கும். தமிழில ஐயாலாம் அப்படி இல்லை, வாரத்துக்கு 4 புதுப்படம் பார்க்கிறவர். ஆனா நான்லாம் 4 வருடங்களுக்கு ஒரு படம் பார்க்கிற ஆள். அப்படிப்பட்ட ஆளே இந்த 100 படத்தை தொடங்க ஆரம்பித்து அதை முடியும் வரை இடைவிடாமல் பார்த்தேன் என்று சொன்னால் அந்த படம் அப்படி சுவாரஸ்யமாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ரசிக்க தகுந்த படம், 100 மதிப்பெண் வாங்குகிற அளவுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு படம். திருப்புமுனை படம், நடிகர்களுக்கு பெயர் பெற்று தந்த படம், லாபம் சம்பாதித்த படம், இன்றைக்கும் பலராலும் காப்பியடிக்கப்படுகிற படம் என்ற வகையில் நல்ல படம். இதனை பரிந்துரைத்த ஐயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நெறிப்படுத்துகிற ஐயா கபிலன் அவர்களுக்கும், இதுகாரும் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஞானவடிவேல் ஐயா, ஐயா அமுத கவி ஞானவடிவேல் ஐயா, உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த 100க்கு 100 படத்தை பற்றி 100க்கு 100 சம்பவங்களை சொல்லிவிட்டீர்கள். அதனால உங்களுக்கு வந்து நம்ம இசை கவி குயில்கள் சார்பாக உங்களுக்கு 100க்கு 100 தருகிறோம். ஆனால் அந்த இயக்குனர் சகரம் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களை வைத்து இந்த 100க்கு 100 படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதனுடைய நோக்கம் இன்றைய இளைஞர்கள், மாணவ செல்வங்களுக்கு அப்பொழுதே அவர் பாடம் கற்பித்திருக்கின்றாரா, அல்லது அவர் என்ன சொல்ல விரும்பி அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவினை அந்த படத்திலே வைத்திருக்கின்றார்? இன்றைய மாணவர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை என்ன? அதாவது ஒரு அற்புதம், நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் எனக்கு தோன்றிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அந்த படத்தில் அவருடைய அந்த வசனங்கள், அந்த பிரகாஷ் என்கிற அந்த கதாபாத்திரம், இந்த ஆண்கள் நிலை தடுமாறு அந்த பையங்கள்லாம் கொதிச்சு எழுகிற பொழுது கூட தன்னை காப்பாத்திக்க கொதிச்சு நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், உங்க கூட சண்டை போடுறோம், வந்து போராட்டம் பண்றேன் என்று சொல்கிற பொழுது, உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், என் பிரச்சனையை நானே கவனிச்சுக்கிறேன், 100க்கு 100 நீங்கள் வாங்குவதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற உதவி என்று அந்த மாணவர்களை திருத்துவார். இரண்டாவது, அந்த பெண்கள் அவர்கள் மேல அந்த மாணவிகள் அவர்கள் மேல வந்து அந்த பழியை சுமத்துகிற பொழுது அவர் எளிதா அதுல இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். என்னன்னா, அதை ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாருன்னா அவர் வந்து அதுல இருந்து வெளிதா வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, அந்த புது வருடம் தொடங்குகிற அந்த இரவில் அவர் அங்கே இருந்தார், அதனால் அந்த பெண் கற்பமானால்னு கதை வரும். ஆனா அவர் வந்து அன்னைக்கு இருந்தது அந்த வீட்டுல இல்லை, அவர் விமலாங்கிற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக போயிருப்பார். அதை அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த என்னன்னா, அவர் அந்த கொலை குற்றத்தில் அந்த பழியிலிருந்து அவர் மீண்டிருப்பார். ஆனால் விமலாவுக்கு கெட்ட பேர் வந்து விடும் என்பதற்காக அதை சொல்லுவார், அது மறைச்சிடுவார். இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னால், அந்த பாத்திரங்கள் அந்த ஆசிரியர் என்கிற பண்புக்கு தகுந்தவாறு தன்னுடைய மாணவிகளுடைய நலத்தை தான் அவர் முதல்ல தன்னுடைய நலத்தை காட்டிலும் முன்னாடி வச்சு அந்த பாத்திர படைப்பானது அடைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். கடைசியில கூட அதை நிரூபிக்கிற போது கூட அந்த பொண்ணு மஞ்சுளா, அந்த ஸ்ரீவித்யா வந்து கதறி அப்படியே அதை நிரூபிக்கிறதுக்காக அவளை வலுக்கட்டாயம் செய்ய போகும்போது ஓடும்போது கூட ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கிளைமாக்ஸ். ஏமா எல்லாம் கரெக்டா நடிச்ச, புத்தகத்தை மட்டும் இங்க போட்டு போய்த்த பத்தியா அப்படின்னு மிக அழகாக மெதுவாக எடுத்து அதை அடிக்க கொண்டு கொடுப்பார்.
ஒருத்தர் சொல்லுவாரு, என்னிடமிருந்து நான் தவறு செய்திருந்தால் தப்பித்து போகிற பொன் எப்படிங்க எல்லா புத்தகத்தையும் அப்படியே வரிசையா அடுக்கி கொண்டு உங்ககிட்ட முடியாருவா அப்படின்னு அதை நிரூபிப்பார். அந்த பொண்ணுக்கும் புத்தி சொல்ற மாதிரி நிரூபிப்பாரு. அந்த படமே ரொம்ப எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான ஒரு படம், ஒரு அருமையான படம். அதுதான் அதைத்தான் நான் சொல்ல விரும்புவது. அதாவது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தர் மேல பழி வருகிற பொழுது அதை எப்படி அந்த பழி, அது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி அந்த படத்துல ரொம்ப ரசிச்சது. ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன். அதாவது முதல் பொண்ணு வந்து அவர் மேல குற்றம் சாட்டுகிற பொழுது அவர் முதல்வர் வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவாரு, நான் பண்ண மாட்டேன், நான் ராஜினாமா பண்ண மாட்டேன். ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு ஏற்றுக்கொண்டு நான் போனால் அதை நான் ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் வருவார். ஒரு 10 காட்சிகளுக்கு அப்புறம் இவரே போய் ராஜினாமா கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு அப்படின்னா, அப்ப கேட்பாரு, நான் அப்ப சொன்னேன் கொடுக்க மாட்டேன், நீங்க இப்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ எப்படி அழகா பாலச்சந்தர் திங்க் பண்ணிருக்காரு பாருங்க. அப்போ ஜெய்சங்கர் சொல்வாரு, நான் பாடம் எடுக்கிற பொழுது பெண் குழந்தைகள் என்னுடைய வகுப்புக்கு வரமாட்டாங்க, விமலாங்கிற ஒரு பொண்ணு மட்டும்தான் வர்றா, மற்ற பெண்கள் யாரும் வகுப்புக்கு வரமாட்டாங்க. நான் தொடர்ந்து வகுப்பு எடுத்தால் இந்த பெண்கள் வரமாட்டார்கள், அவர்களுடைய படிப்பு பாழாகிவிடும், ஆகவே நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக, அதாவது அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, அதான் ஒரு படைப்பாளியினுடைய இது, அந்த எப்படி அதை திங்க் பண்ணி அந்த பாத்திரத்தை கொண்டு வர்றாருன்னு ரொம்ப அருமையான படம். ஜெய்சங்கருக்கு வந்து சிறந்த நடிகர் என்கிற பிலிம்பேர் அவார்டு வாங்கி கொடுத்த படம். பாலச்சந்தருக்கு வந்து சென்னை பிலிம் சொசைட்டி அதனுடைய பெஸ்ட் இயக்குனர் நல்ல ஸ்டோரி என்கிற விருதுகளை பெற்றிருந்த படம். தமிழ் திரையுலகிற்கு ஒரு திருப்பு முனை படம். அதாவது ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு அதெல்லாம் வச்சு இப்போ இன்னைக்கு இருந்து 1000 கோடி பண்ணிடுவாங்க அந்த படத்தை வச்சு, அந்த கதையை வச்சு. ஆனா அந்த காலத்துல வெறும் 100க்கு 100 என்கிற ஒரு தலைப்பை போட்டு ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் நல்ல வணக்கம். வணக்கம். அருமை, அருமையானது. ஒரு நல்ல கேள்விக்கு நல்ல ஒரு பதில். இருங்க, இவர் ஐயா நம்ம கேஜிஆர் ஏதோ சொல்ல வர்றாரு. ஞானமுருகன், அந்த படத்தை பத்தி ஒரு அருமையான விமர்சனம் கொடுத்தீங்க. நன்றி. ஒரு நல்ல கண்ணோட்டத்தையும் கொடுத்தீங்க, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல நல்லா கொடுத்தீங்க. நல்லா ரொம்ப அருமை, சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக அந்த பாத்திரத்தை படைத்திருக்கின்றார் இல்லையா? மிக அருமையான ஒரு படத்தை பற்றிய மிக சிறப்பான ஒரு விமர்சனத்தை தந்த அமுதகவி ஞான வடிவேல் அவர்களுக்கு இசைக்குயில்கள் சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.